இன்னைக்கு வரைக்கும் நான் ஏன்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாம்பை விட்டேன்னு ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படல. சர்ச் ஆக்டிவிட்டியில் உன்னை ஈடுபாட சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? ஒரு விஷயம் உன்னை ஓவர் கம் பண்ணுது அப்படின்னா அதை தூக்கி போட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கணும், ஸ்டாப் பண்ணணும். அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துட்டேன்னா டாக் அபவுட் மீ, என்னை பற்றி ஏன் பேச மாட்டேறேன். ஆனால் எனக்கு என் இயேசுவை தவிர, எனக்காக மரித்தவரை தவிர வேற ஒருத்தருக்கும் முதல்ல நான் கிடையவே கிடையாது. இன்றைக்கி 2 விஷயத்தில் அடிக்கிறான் ப்ரோ. ஒன்று ட்ரக்கு, இந்த லவ்ன்ற பேரில் லஸ்ட், அடல்ட்ரி ஸ்டெப்ஸ். ஏன் உனக்கு நன்மையும் கிருபையும் தொடராமல் பாவம் உன்னை தொடர்றதுனால தான் நன்மையும் கிருபை தொடர மாட்டேங்குது. நன்மையும் கிருபையும் ஒன்று தொடரணும்னா நீ ஆண்டரை தொடரணும். ஏன் பிரேக்கப் ஆகுது, ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான அன்பு எப்பவுமே ஒழியாதுன்னா அவர் உங்கள் மேலே என் மேலேயும் வச்சிருக்க அன்பு தான் ஒழியாது. உண்மையாகவே இயேசுவை பிடிக்கும்னு சொல்கிற நீ இந்த விஷயத்த பண்ணவே கூடாது. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. அதுதான் ப்ரோ நம்ம இப்போ வாழ வைக்க முடியுமே. இன்றைக்கி இன்டர்நேஷனல் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோலு. தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக தன்னை காத்துக்கிட்டு அந்த பலிபீடத்தில் நின்று தேவனை ஆராதிக்கிறாங்களா அப்படின்னா அது நிறைய இடத்துல நிறையா என்னோட நண்பர்களுமே என் கூட இருக்கவங்களுமே சரி, நான் இங்கே யாரையுமே சொல்கிறதுக்கு இல்லை, பட் நிறைய பேர் வந்து அதை ஒரு ஷோ ஆஃப் ஆக்கிட்டாங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன் ப்ரோ, போய் சைலண்டாக உட்காந்துருவேன். நன்றி எனக்கு கேட்டு திறந்து விட்டதுக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான், ஒன்று என்ன ஆனாலும் கோ அண்ட் டெல் ஹிம், அவ்வளோதான், டாட். வேறு மனுஷங்கிட்ட அவங்களே போய் சொல்லாதீங்க, நோ யூஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூட்டட் இன் கிரைஸ்ட் கம்யூனிட்டி சேனல். மறுபடியும் இந்த சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க மக்கள் நமக்கு நம்மளோட பேஜில் வந்து கமெண்ட்ஸில் அக்கம்மா இந்த மாதிரி பாட்காஸ்ட் நடக்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் நீங்களும் அடுத்து வர பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு எதாவது பர்சனல் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் அனுப்பலாம், இல்லை எங்களுக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்பயர் பண்ணுற நம்ம கெஸ்ட்டோடு நம்ம அதை பேசுவோம். ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு பைபிள் சென்ட்ரிக்காக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போது ஒரு பிலீவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் சர்ச் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து இன்வால்வ் ஆகிறேன், இருந்தாலுமே என்னால் ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியல, ஏன் அப்படின்னு கேட்குறேன். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கணுன்னா, ஆண்டவர் சொல்லி தான் நீங்கள்லாம் அதில் இன்வால்வ் ஆகிறீங்களா அப்படின்னு தான் நான் கேட்பாங்க. இப்போ ஆண்டவர் அதெல்லாம் கேட்கவே இல்லையே. இப்போ ஆண்டவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, உன்னை எனக்கு கொடுன்னு தான் கேட்குறாரு. பைபிள் தெளிவாக சொல்லுது, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு நீ என்கிட்ட இரு, என்னை நேசிக்கிறது தான் உன் வேலை. நீ இந்த வேலைலாம் செய்கிறதுனால, இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுனால உன்னை நான் ப்ளஸ் பண்ணுறேன், உன்னை பரலோகத்துக்கு கொண்டுனா கிடையவே கிடையாது. நீ போய் சேரை போடு, போஸ்ட் ஓட்டு, சாப்பாடு போடு, எல்லாம் போடு, எல்லாம் பண்ணிட்டு சைடில் நீ என்ன நான் என்ன. ரெண்டாவது ஒரு விஷயம் ப்ரோ, டிசைர் தெரியாமல் வேலை செய்யக்கூடாது ப்ரோ. ஆண்டவர் சாரி, நான் நிறையா பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ, என் லைஃப்பில் நிறையா பண்ணிட்டு இருந்தேன். என் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிட்டு அதை ஆண்டவர் சித்தம் பண்ணேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ஃபெயில் ஆச்சு, போய் கேட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட கேட்கலையே ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. ப்ரோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டிங்களா? இல்லை அப்படியே கேட்பார். இல்லையே, தென் லாஸ்ட் தான் என்னை கேட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. இல்லை கிளம்புங்க அப்படின்றவர். ஓகே, ஒன்றுமே பேச முடியாது அந்த இடத்துல. கேட்கல, அவ்வளோதான், தப்பு பண்ணிட்டேன், சரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நடத்தும் போது நடத்துங்க. நடத்துறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட கேட்கணும், நான் பண்ணுமா வேணாமா நான் சொல்லுவேன், சொன்னால் தான் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணேன், காசு எடுத்து வச்சேன், ஆர்மி போனேன், ஆர்மியிலேருந்து வெளியே வர சொன்னது அவர் தான். திரும்ப ஒரு நாளுமே என்னை ஃபீல் பண்ண வச்சதில்ல, ஏன் நான் வெளியே வந்தேன்னு சொல்லுவேன். ஸோ மெனி டைம் ட்ரீமில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ ஏன் வந்துட்டு திரும்பி ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி போகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ஏன்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாம்பை விட்டேன்னு ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படல. எல்லா என் ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்கடா, நிம்மதியாக இருக்கடா, அங்கே இருக்கவங்க பேட்டாலியனில் ஆர்மி, நீ ஒருத்தன் தான்டா ஓடி போய் சந்தோஷமாக இருக்க. காட் பிளான் பாருங்களேன். அங்கே இல்லைன்னா என் அம்மா அப்பா ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் வந்தேன், இன்றைக்கி நீங்கள் உட்காந்து என்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க. இப்போ நான் எத்தனை ஒரு பார்டரில் ஜம்மு காஷ்மீரில் துப்பாக்கி வச்சுன்னு டியூட்டி பார்த்துட்டு வந்துருவேன். அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் வந்து மீசைக்கெல்லாம் வச்சுன்னு துப்பாக்கி இப்போ போட்டுன்னு ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருப்பேன். அப்போ அவரோட பிளான் பாருங்கள் எப்படி டிசைன்டாக அலைன்மெண்ட்டை மாற்றி. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, கடவுளோட அந்த டிசைரை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன விஷயம் இப்போ பாருங்க, அழைத்தவர் நடத்துவார், அழைத்தவர் அதற்கு அழைச்சிருக்கிறாரா? இப்போ ஏன் இப்போ பாருங்க, பைபிளில் 12 பேரை ஆண்டவர் சூஸ் பண்ணாரு, ஏன் எவ்வளோ பேர் இருக்காங்களே. இப்போ அந்த 12 பேரை வச்சு தான் இன்றைக்கி ராஜ்யங்கள் கட்டப்பட்டது. நீங்கள் நானே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நாங்கள் இதை இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம், இந்த கிறிஸ்துவோட அன்புக்குள்ளே வந்திருக்கோன்னா இந்த ரூட்டருக்குள்ளே வர்றதுக்கு காரணமே அந்த 12 பேர் தான். ஏன் ஆண்டவர் அந்த 12 பேரை சூஸ் பண்ணாரு? அதுலேயும் ஒருத்தன் சரியில்லை. ஓகே, நிறைய கொஸ்டின் அதை பற்றி நம்ம டிபேட்டிங்காக பேசலாம். அதெல்லாம் தாண்டி ஏன் அந்த 12 பேரை சூஸ் பண்ணணும்? அவங்க தான் அவருடைய வேலையை சரியாக செய்வாங்க. இப்போ நீ கேட்குற சர்ச் ஆக்டிவிட்டியில் உன்னை ஈடுபாட சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? கொஸ்டினே அதுதான். ஓகே, நான் வந்து ஆண்டவருக்காக அதை பண்ணேன், இதை பண்ணேன்.
அவர் God சொன்னாரா? asked you, ஆமா, அவர் சொல்லாமலாம் நீ பண்ணவே கூடாது. உன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிட்டு நீ அவர் அவருக்காக பண்றேன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா அப்படிலாம் ஒன்றுலாம் ஒரு பணம் கொடுக்குறவரெல்லாம் கிடையாது. அவரு பண்ண மாட்டாரு bro. அவரு ரொம்ப தெளிவாக சொல்றாரு. நானா கூப்பிட்டேன், நீயே போய் பண்ணிட்டு வந்து எனக்கு அவார்டு கொடுன்னு கேட்குற, அப்படிலாம் கேட்காத. நான் உனக்கு எப்போ தெரியுமா கொடுப்பேன், நான் சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுறப்ப அதுக்கு தான் அவார்டு. ட்ரூ. ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பிலீவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சோஷியல் மீடியா நடுவில் நான் எப்படி வந்து கிரைஸ்டோட கனெக்டடாக இருக்கிறது, ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, ரொம்ப நாய்ஸ் இருக்குது இந்த ஆன்லைன் வேர்ல்டில், இதில் எப்படி நான் கிரைஸ்டோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது? சிம்பிள். த ஹோலி ஸ்பிரிட் கோனா பி லீட் மீ ரைட் வே. எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ப்ரோ, ஒரு இடத்துல பிரச்சனைனா அதை அப்படியே பிளாக் பண்ணு. சூப்பர். அவ்வளோதான். சோஷியல் மீடியா தான் உன் பிரச்சனை அப்படின்னா உன்னுடைய சோர்ஸ் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா கோச் மதி வந்து இன்ஸ்டாகிராமில் கோச் மதி அஃபிஷியல் ஒன்று வச்சுருக்கேன் ப்ரோ. மதி மினிஸ்ட்ரிஸோட பேஜை நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன், டீம் ஹேண்டில் பண்ணுறாங்க. பை த வே டீமாக இருந்தாலும் நானும் கண்காணிக்கணும். நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருக்கேன், இது பண்ணும் அதை பண்ணும், நிறைய விஷயங்கள் அதில் பார்க்குறேன். ஆனால் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கேன். த சேம் பர்சன் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா, ஆஸ் அ மேனாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாலிபனாக எனக்கு டெம்டேஷன் இருக்குது, எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஹவ் ஐ எம் ஓவர் கம்னா அதுக்கு நான் ஒரு நாளும் இடம் கொடுத்ததில்லை. ஒரு விஷயம் ஒன்று ஓவர் கம் பண்ணுது அப்படின்னா அதை தூக்கி போட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கணும், ஸ்டாப் பண்ணணும். இப்போ ஒரு வேளை சோஷியல் மீடியா தான் நைஸாக இருக்குது, ஏன் அங்கே போகிற அன்இன்ஸ்டால் பண்ணி தூக்கி போடு. ஒரு வேளை உன் சோர்ஸ் அதில் இல்லைன்னா தூக்கி போட்டுரு. உண்மையாகவே உன்னோட வேலிடேஷனு உன்னோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை காட் பக்கம் திருப்புனா அந்த நாய்ஸ் ஆகுது, வாய்ஸ் ஆகுது, ஒன்றுமே கேட்கறதுடும். எனக்குலாம் கேட்குறதே இல்லை. நான்லாம் இப்போ என்ன பண்ணேன்னா ப்ரேயர் பண்ண போகிறேன்னா ஃப்ளைட் மோட்டில் விட்டு போயிடுது. ஏன்னா அவரு நம்ம மேலே நேசமாக இருக்காரு, நான் போய் என்ன பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து ரீல் இது போட ட்ரெண்டியாக கேட்சியாக போட்டால் தான் அவர் ரயிலெல்லாம். இப்போ நான் எதை போட்டால்னா அவருக்கு தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகணுமா இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணு, ட்ரெண்ட் ஆகணுமா இந்த இதை ஊக் பாயிண்ட் வை. ஊக்கம் இல்லை நேக்கம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீ கிறிஸ்துவை பின்பற்றியா, ஏசு தான் உனக்கு ஊக்கு நேக்கு எல்லாமே. நீ போட்டனா உன்னை உயர்த்தணும்னா அவர் மட்டும்தான் முடியும். அவ்வளோ. இன்றைக்கி நான் இங்கே வந்து இவ்வளோ சோஷியல் மீடியாவில் ரீச் ஆகியிருக்கேன் அப்படின்னா என் பலன்லாம் கிடையாது, என் ஜோக்கெல்லாம் கிடையாது. காட் ஒன்லி அலைன் மீ. அவர் நினைக்காம அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் உன்னை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துட்டேன்னா டாக் அபவுட் மீ, என்னை பற்றி ஏன் பேச மாட்டேற, தனியாக என் பேஜ் வச்சுருக்கேன். கிறிஸ்துவ மதமா, அப்போ முஸ்லீம் கிட்ட இந்து கிட்டலாம் என்னை பற்றி சொல்ல மாட்டியா? நான் எல்லா மனுஷருக்காக தானே செத்தேன், உனக்காக மட்டுமா செத்தேன்? இல்லை கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் சேர்த்தேனா? இல்லை நான் மதத்தையோ ஜாதியோ பரப்ப வரேன்னு உனக்கு தெரியும்ல, படிச்சுட்டல, அப்போ எல்லார்கிட்டையும் சொல்லு. இல்லை ஆண்டரே எல்லார்கிட்டையும் சொன்னால் திட்டுறானுங்களே, மதவாதின்றானுங்களே, நான் என்ன பண்ணுறது? இல்லை சொல்லு. டேய் என்னையே அடிச்சானுங்கடா, உனக்கு என்னடா பிரச்சனை சொல்கிறா, நான் பார்த்துக்கிறேன். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, லைக் என் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுப்பீங்க, உங்களை அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, கவலைப்படாதீங்க பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு சொல்லி அந்த ஒரு தைரியம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. அது நடத்த ஆரம்பிச்சிருச்சு நம்மள. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, கிறிஸ்டியன் வந்து ஒரு ரிலீஜனா இல்லை ரிலேஷன்ஷிப் வித் காட்? ரிலேஷன்ஷிப் தான். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலாக வேறு. இப்போ நான் லவ் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா நீ தான் எனக்கு பேக் போனு அப்படின்ட்டு. இப்போ திரும்பி பார்த்தா அந்த பேக் போனும் இல்லை, எந்த போனும் இல்லை, என் கிரைஸ்ட் தான் எனக்கு போனு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படிலாம் இருந்திருக்காங்க. நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன், பிரேக்கப் ஆகியிருக்கேன், வெளியே வந்திருக்கேன். பட் த ரியல் லவ் நெவர் எண்ட் அப்படின்ற மாதிரி த கிரைஸ்ட் லவ் நெவர் கோனா பி எண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு, ரிலீஜியஸே கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு கோட்ஸ் ஒன்று கேட்டேன், இன்னைக்கு மனிதர்கள் கடவுளை தேடி போகிறீங்க, ஆனால் உங்களையும் என்னையும் தேடி வந்தவர் அவர் மட்டும்தான் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, போட்டிருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது, அது மைண்டில் வந்தது. இன்னைக்கு கடவுளை தேடி நீங்கள் அங்கே இங்கே அது இதுன்னு பண்ணுறீங்க, இன்னும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இறங்கி வந்தவர் மாத்திரம் இல்லாமல் உங்கள் கூடயே வாசம் பண்ணுறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்களை தேடி நீங்கள் எப்போ அவரை தேடுவீங்கன்னு எதிர்பார்ப்போட உங்களுக்காக காத்திருக்கிற ஒரு நேசகுமாரன்னா அது அவர். இன்னொன்று நான் நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னொன்று ஞாபகம். சொல்லுங்க. உலகத்திலே யாரும் எனிமியை தேடி போக மாட்டாங்க, ஒரு எதிரியை தேடி கண்டிப்பாக போக மாட்டாங்க நேசிக்கிறதுக்கு. ஆனால் ஒரே தேவன், நீ அவரை வெறுத்தாலும் நீ அவருக்கு துரோகம் செஞ்சாலும் அவர் உன்னை தேடி வருவார். எஸ், அவருடைய அந்த 12 டிசைபிள்ல யூதாஸ் காரியத் வந்து சாகாம இருந்திருந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யூதாஸ் அதை தேடிதான் போயிருப்பார். கண்டிப்பா அவர் சொல்லியிருப்பார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் யூதாஸ், ஐ லவ் யூ. லிட்டரலா ஏசப்பா சொல்லியிருப்பார். கண்டிப்பா. என்னோட அதான் விஷயம்,
அப்போ டெவில் பாருங்களேன், காடோட கனெக்டடாக இருந்தவன், காட் பண்ண மிராக்களெல்லாம் பார்த்தவன், அவங்ககிட்டயே ரோல் ப்ளே பண்ணிட்டான். ஓகே, அதுக்காக காட் வீக்குன்னு சொல்ல முடியாது, அவன் கொடுத்த இடம் தான் தப்பு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ரைட் ரிலேஷன்ஷிப் ஆல்வேஸ் வித் காட். கடவுளோடைய கனெக்ஷனும் கடவுளோடைய அன்பையும் மாத்திரம் நீங்கள் நாடும் பொழுது யூ வில் பி சேஃப் ஜோன் ஆல் த வே. என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பொலை போட்டுவா, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஓப்பனாக என் அம்மா அப்பாலாம் வந்து வேதம் சொல்லப்பட்டுருச்சு, தாய் தகப்பனை கனம் பண்ணுன்ட்டு. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் அவங்கள நேசிக்கவும் செய்கிறேன், கனம் பண்ணுறேன், எல்லாரையுமே நேசிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல, வெறியெலாம் இல்லை. ஆனால் எனக்கு என் இயேசுவை தவிர, எனக்காக மரித்தவரை தவிர வேற ஒருத்தருக்கும் முதல்ல நான் கிடையவே கிடையாது. வாய்ப்பே இல்லை, கொடுக்கவே மாட்டேன். பிஃபோர் நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை கொடுத்தேன். இன்றைக்குமே இப்போ நான் கல்யாணம் பண்ண போகிறேன், மேபி இந்த வருஷம் பண்ணலாம், இப்போ பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்ககிட்ட நான் பேசினேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ரிலேஷன்ஷிப் கல்யாணத்துக்கு பண்ண வரவங்களாம், எனக்கு ஃபஸ்ட்டு காடு, கரெக்ட், ரெண்டாவது நீ, மூணாவது எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா வேதத்தின்படி பார்த்தா கணவன் மனைவியோடு தான் இசைந்திருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே, ஃபஸ்ட் எனக்கு அவர் தான் ப்ரியாரிட்டி. முதலாவது அவருடைய ராஜ்யமும் அவருடைய பணிக்காக மட்டும்தான் இருப்பேன். இதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்னா, பாதி பேர் போனது காரணம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாமே, அப்படி இப்படிலாம் இங்கே கிடையாது, கிளம்பி காற்று வரல, அனுப்பிடுவேன் நான், போயிட்டு வேற எங்கன்னா போய் முட்டிக்கோ, நமக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அடி உழும் ப்ரோ, இன்னைக்கு நிறைய பேர் அடி வாங்கின்னு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல, அலைன்மெண்ட்டை மாத்தினதால தான் அடி வாங்கின்னு இருக்காங்க. யார் கூட மோதுறோம், நமக்கு பின்னாடி எந்த துறைத்தனங்கள், நிறைய மினிஸ்டர் ஆஃப் காட், ஆமா, இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. எஸ், அப்போ நிறைய மினிஸ்டர் ஆஃப் காடே வந்து ஃபேமிலி பிரேக் டவுன் ஆயிருக்கு. அஃபிஷியலாகவும் நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்க்குறேன். தட்ஸ் டோட்டலி ராங்ல. அந்த அலைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண தெரியாமல் நீ மினிஸ்டர் பண்ணி என்ன பிரயோஜனம்? கரெக்ட். காடே தெளிவாக சொல்கிறாரு, பைபிளில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, கணவன் மனைவிக்குள்ள உறவு ஸ்ட்ராங்காக. இன்னொரு பாஸ்டர் ரொம்ப அழகாக எசேக்கியா பிரான்சிஸ் அவர் சொல்வார், கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்லா இருந்தால் தான் என் ஊழியம் நல்லா பண்ண முடியும். உன் மனைவியோட மூஞ்சி துக்கமாக இருந்ததுன்னா நீ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன்னு சொல்லி அவரோட ப்ரீச்சிங் கேட்டிருக்கேன், எசேக்கியா பிரான்சிஸ் அவரோடது. அவர் ப்ராபசி மினிஸ்ட்ரி. இந்த உலகம் வந்து எல்லாரையும் குறை சொல்லணும். இப்போ நான் இங்கே வந்து அவர் எசேக்கியா பிரான்சிஸ் பெருமையாவோ இவரெல்லாம் பெருமையாலாம் இங்கே பேச வரல. அவர்கிட்ட வந்து இன்னொரு விஷயமும் நான் நேற்று ஒரு மெசேஜ் எப்பவுமே கேட்பேன், ஒரு மெசேஜ் ஒரு நாளைக்கு ஒரு மேன் ஆஃப் காட் ஓப்பனாக நான் சொல்லணும் அப்படின்னா, அகஸ்டின் ஜெபகுமாருடைய சத்தியங்களை அதிகமாக கேட்டிருக்கேன். நிறைய ஆழமான சத்தியங்கள் வேதத்தின்படி, மற்றபடி நிறையா, ஏன்னா அவரே நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. எசேக்கியா பிரான்சிஸ் வந்து நிறைய ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரி ரேண்டமாக பேசின்னு இருப்பார். அவர் காடோட கனெக்ஷன் இருந்தால் மட்டும் தான் அந்த ஃப்ளோலாம் வரும். நீங்கள் 1000 பேர் 1000 குறை சொல்லலாம். எம்டி ஜெகன் அவர் ஒரு சில ரெவலேஷன்ஸ்லாம் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய அப்போஸ்டலிக் ஓல்டு பாஸ்டர்ஸ், டிபிஎம்மாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், ஐ எம் நாட் ஃபாலோவிங் எனி டினாமினேஷன். எனக்காக ஒருத்தர் வந்தார், மரித்தார், உயிர்த்தார், எழுந்தார், அவ்வளோதான், அவர் கூட நான் வாசம் பண்ணுறேன். ஐ எம் நாட் ஃபாலோவிங் எனி டினாமினேஷன். சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், அட்வர்டாக இருக்கட்டும், எல்லாம் இல்லை. கர்த்தரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், அறியணும். இந்த டினாமினேஷனுக்காக வாழ்றன்றது கான்செப்டே இல்லை. அதனால் நான் வந்து சத்தியத்தை சிஎஸ்ஐ பாஸ்டர் பேசினாலும் கேட்பேன், சத்தியத்தை லைக் அட்வென்ட் பாஸ்டர் பேசினாலும் கேட்பேன். இன்றைக்கும் அட்வென்ட்லேயும் அநேக வல்லமையான ஊழியர்கள் இருக்காங்க, சிஎஸ்ஐலையும் இருக்காங்க, பியூட்டிஃபுல் சர்மன்ஸ் நான் சிஎஸ்ஐ சர்ச்சஸ்லேருந்து கேட்டிருக்கேன் இருக்காங்க. ஆனால் லைக் கிறிஸ்துவுடைய சரியான வழி நடத்துதல் இல்லாமல் நிறைய இடத்துல அலங்கோலமாக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானே ஒருத்தரை அந்த இடத்துலையும் இல்லை. நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், நீங்களே மேபி பார்த்துருக்கலாம். ஒருத்தரை விமர்சித்து போட்டேன், அது ஒரு பாரத்தோடு போட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் எடுத்துட்டேன். எனக்கு ஒரு கஷ்டம், நான் யார்? அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ யார் நியாயம் இருக்கிறதுக்கு? பட் இல்லை ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட டிபேட் பண்ணுறேன். இல்லை ஆண்டவர், அப்புறம் யார் இதை போய் சொல்லுவா? அதை நான் பார்த்துக்கிறேன்டா, விட்றா. இன்றைக்கும் நான் என்ன பண்ணுறேன், அவருக்காக ஜெபம் பண்ணுறேன், அவரும் மனம் திரும்பணும், அவரும் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மனம் திரும்பினாலும் இல்லையோ, மக்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு, அதாவது அதான் குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது இல்லை ப்ரோ, அப்படி வழிகாட்டிட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம என்ன பண்ண ஆண்டர் என்ன பண்ண சொன்னார்னா, போய் முடி போடு, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன், உன்னையும் நான் தானே படித்தேன், அவனையும் நான் தானே படித்தேன், என்கிட்ட சொல்லிட்டல, விட்டுரு, அவனை அசிங்கப்படுத்தாத, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஆல்ரெடி நான் அவரோட பயங்கரமான ஒரு அசிங்கப்படுத்தினேன், சரி ஓகே இதுக்கப்புறம் அதை பண்ணாத அப்படின்னாரு. சரி ஆண்டர். அதுக்கப்புறம் நான் யாரை பற்றியும் பேசலை. ஒரு சில சர்மன்ஸ்லாம் பார்க்கும்போது பச்சையாக தெரியும் பாவத்துக்கு நேரம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சர்மன்ஸ் பார்த்துருக்கேன். லவ் பண்ணால் என்ன தப்பு? இல்லைப்பா, லவ் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆண்டவரை நேசிக்க தான் சொல்லியிருக்காரு.
லவ்ன்ற பேர்ல காம வலைக்குள்ள இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க உளுந்து பாவத்தையும் சாபத்தையும் வர வச்சுக்கிறாங்களே, அதை பத்தி பேச மாட்டீங்களே. லவ் பண்ணா தப்பு இல்லை, சரி ஓகே. இப்படி தானே இப்போ என் அம்மா அப்பா என் தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச ஜென்ரேஷன் க்ரஷை தான் நான் பிரேக் பண்ணி இன்னைக்கு எழும்பியிருக்கேன். இதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு நான் அதை கொடுக்கக்கூடாது, அதை சத்தியத்துக்குள்ள நடத்தணும், அது ஆசீர்வாதமாக இருந்து இன்னும் அது ஒரு 10 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் தான் என்னோட வேலை. நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்றத டீச் பண்ணி. சாரி டு இன்டரப்ட். நீங்கள் அது சின்ஸ் அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதுனால ஐ வாண்ட் டு ஆட் ஆன் ஒன் பாயிண்ட். ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்ததில் என்ன சொல்ல வராங்கன்னா, விமென்ஸ், அதாவது இந்தியன் விமென்ஸ் ஏர்லி ப்ரெக்னென்சி, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்சி ஆகி அபார்ட் பண்ணிடுறாங்க. அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக ஏறி இருக்கான். கடந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு காட்டிலும் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப, அதாவது ஏர்லி ப்ரெக்னென்சி அண்ட் ஏர்லி அபார்ஷன், இது ரெண்டுத்தையுமே. அண்ட் இது ரெண்டுமே இன்னும் என்னன்னா அவங்க அவங்க கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க அம்மா அப்பாக்கே தெரியாது. இது வந்து இந்த ஆர்டிக்கலாக ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப பாரமாக இருந்தது. இன்னைக்கு இது ரெண்டு நீங்கள் சொல்லிட்டீங்க ப்ரோ. இது ஒன்று பக்கம் ஆர்டிக்கலாக ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் இது லைவாக நான் சொல்கிறேன், இது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன். நம்ம கூட இருந்த ஒரு தம்பி ஆண்டவனை நேசிக்கிறார் இல்லைன்னு சொல்லல, சின்ன பையன், ரொம்ப நம்பின பையன், இப்போ தான் பேசிட்டு வரோம் பாட்காஸ்ட்டுக்கு வர முன்னாடி. 19 வயசு தான், குழந்தை கொடுத்துட்டாரு, கல்யாணமும் பண்ணியாச்சு, குழந்தையும் வந்துருச்சு. 20 வயசு தான், இப்போ 20 வயசு கரெக்டாக ஆகுது, இன்னும் வேலை செய்யலை. ஆக்சுவலாக அவனை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. பிசாசு பாருங்க, அவனுடைய ஜென்ரேஷனோட பாவம் இவன் மேலே ஏறி இது ஆயிடுச்சு. குழந்தை பிறந்துருச்சு, ஒன்றும் பண்ண, கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இது ஓகே, இது கல்யாணம் ஆனா கூட பரவாயில்ல. ஒரு அபார்ஷன்ன்றது அது ஒரு ஜெனரேஷன் கர்ஸா அவங்களுக்கே திரும்பி மாறுன்றது தெரியாம அது ஒன்று. இன்னொரு பொண்ணு இப்போ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ், 18 வயசு, கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேருக்குமே, இப்போ நான் சொல்கிறேன் 2 பேருமே கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்தது, குழந்தை வந்துருச்சு, அதனால கல்யாணம் பண்ணாங்க. புரியுது அவங்களுக்கு நான் ஏன் இந்த லவ்வை வேணாம்னு சொல்கிறேன். அதனால தான் யோசேப்பை குறித்து நான் எப்பவுமே சொல்லுவேன். யோசேப்பு ஏன் 17 வயசில் அவங்க அப்பாவோட ஆடுங்களை மேய்ச்சிட்டு இருந்தால் அந்த ஒரு விஷன் அவனை குறித்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு ட்ரீமை. அந்த ட்ரீமை கேரி பண்ணிவிட்டு ப்ராப்ளம் லைக் பிளான் ஆரம்பமாச்சு, ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் பின்னாடியே ப்ரொடெக்ஷன் ஒன்று அவனுக்கு கூட இருக்குன்றதை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால தான் ரைட் டைமில் அவன் என்ன பண்ணான்னா ப்ரமோஷனுக்கு லீட் பண்ணப்பட்டான். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர், இன்றைக்கி வாலிபர்கள் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் டைம் அந்த ப்ரமோஷனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளானும் கையில் இருக்குது, ப்ரமோஷனும் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா ப்ரமோஷன் இல்லாமல் பிளான் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு நடுவில் அடுத்து வர ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண தெரியாமல், அந்த ப்ராப்ளம்க்கு அடுத்து ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளை லீட் பண்ணி அந்த ப்ரமோஷனுக்கு கைட் பண்ணுன்றது தெரியாததுனால யோசேப்பை ஏன் இன்னைக்கு அநேக சர்மன்ஸில் ப்ரீச் பண்ணப்படுதுன்னா இதுதான். பரிசுத்தமாக வாழ்ந்த இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல அவர் நினச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அந்த போர்த்திபாரின் மனைவி கூட கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் he have a one desire, I have an amazing plan. என்னை குறித்து ஒரு பிளானை கொடுத்துட்டாரு, நான் இங்கே ஒழுந்துட்டேன்னா அந்த பிளானை தவற விட்டுருவேன். ஏன் ப்ரோ, சிம்சோனை 3 வாட்டி உளுந்து ஆண்டவர் கடைசியில் மன்னிச்சாரு. அது மாதிரி யோசேப்பை ஒரு வாட்டி ஆண்டவர் உழ வச்சு எடுத்துருக்கலாமே, கரைப்படாமல் பரவாயில்ல வாடா அப்படின்ட்டு. தாவீது கூட ஒரு இடத்துல விழுந்துட்டாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லியிருக்காரு, ஏன் இவனை உழ வச்சிருக்கலாமே. இன்னைக்கு ஏன் நான் இன்னைக்கு 2 விஷயத்தில் அடிக்கிறான் ப்ரோ. ஒன்று ட்ரக்கு, இந்த லவ்ன்ற பேரில் லஸ்ட், அடல்ட்ரி ஸ்டெப்ஸ் அதை கொடுக்குறான். அதனால தான் நான் சொல்கிறேன் லவ் வேணாம். இன்னைக்கு நான் அதை ப்ரீச்சே பண்ணுறேன், அஃபிஷியலாக ப்ரீச் பண்ணுறேன், வேணாம். அது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. கரெக்டான டுவர்ட்ஸ் எல்லாமே கரெக்டான ப்ரோ நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. எவ்வளோ நாள் தான் ப்ரோ கண்ணை பார்த்து பேசுறது, ஓப்பன் டாக் சொல்கிறேன். கண்ணை பார்த்து எவ்வளோ, கையை பிடிக்க சொன்னோம், கண்ணை பிடி, கட்டுப்பிடி, முத்தம் கொடு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் ரூமை போடு. இதுக்கு மேலே என்ன ப்ரோ? அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவரை அவுத்து போடுறோம் வெளியே. இந்த இடத்துல அது வசனம் சொல்லுது தெளிவா, லைக் எந்த ஒரு பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்குது. இப்போ நீங்கள் சரக்கஷ்ட ஒன்று வாந்தி எடுத்துருவா, இல்லை அந்த போதை தெரிஞ்சிடும் கொஞ்ச நாளில் புறம்பா போயிடுது. ஆனால் விபச்சாரம், வேசித்தனம் சரீரத்திற்கு புறம்பா இல்லை, சரீரத்தை ரெண்டு பேரோட சரீரம் போகுது. பரிசுத்தாவியானவரை ஒவ்வொரு வாட்டியும் நீ துக்கப்படுத்துற, அந்த சாபத்தை உன்னுக்குள்ள நீ ஒவ்வொரு நாளும் எடுத்து, நேற்று நான் ப்ரீச் எடுத்துகிட்டே வரேன். அது ஆக்சுவலாக ஆண்டவர் மன்னிக்கிறாரு, நீ போய் மனம் திரும்ப. ஆனால் அந்த இச்சையோட மோசமான அந்த இச்சை உன்னை தொடர்ந்து பிடிக்கிறதுனால மனம் திரும்ப மனதில்லாமல் திரும்ப 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 நீ அதை நோக்கி ஓடுற. ஏன் உனக்கு நன்மையும் கிருபையும் தொடராம பாவம் உன்னை தொடர்றதுனால தான் நன்மையும் கிருபை தொடர மாட்டேங்குது. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரனா நீ ஆண்டரை தொடரணும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு போ. திரும்பி உளுரியா பரவாயில்ல, திரும்பி எழுந்து போ. ஒன் டே ஹி வில் பி
ஹோல்ட் யூ டைட்லி. அதான் சொல்கிறேன், விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி நிற்கிறேன் என்று நினைக்கிற நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்போது உன்னை பாதுகாக்கிறவன் நான் தான், நீ என்கிட்ட தான் வந்தாகணும் வான்னு அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. மேபி லைக் இன்றைக்குமே இந்த வீடியோ நீங்கள் யங்ஸ்டர் யாருன்னா இவ்வளோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா காட் சொல்கிறது அதுதான், உங்களை அவர் நேசிக்கிறாரு. நமக்கு உண்மையான நேசகுமாரன் அவர் தான். அந்த நேசகுமாரனை பற்றி கொண்டீங்கன்னா ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் உங்களுக்கான நேசகுமாரனும் நேசகுமாரத்தையும் அவரு கொடுப்பாரு. அவரு கொடுக்கறது தான் அந்த ஒரு தேவ சமாதானம் கிடைக்கும்ன்றத ஃபீல் பண்ண முடியும் ப்ரோ. நானும் லவ் பண்ணியிருக்கேன், எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்ததே இல்லை. ஏன்னா பாவம் பண்ணுறோம்ல, எப்படி பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும்? பிசாசோட வேலையே உன்னை பாவம் பண்ண வைக்கணும், நீ சண்டை போடணும், கெட்ட வார்த்தை பேசணும், அவளை அடிக்கணும், அவளை உடைக்கணும், உன் கையை நீ அறுத்துக்கணும். நம்மளுக்குள்ள இது எங்க காதல்? ஒரு பாஸ்டர் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு, அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒழியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கே, ஏன் லவ் பண்ணுறவன் தூக்கு மாட்டி செத்துடுறான், ஒழிஞ்சிருச்சே, ஏன் பிரேக்கப் ஆகுது, ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான அன்பு எப்பவுமே ஒழியாதுன்னா அவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சிருக்க அன்பு தான் ஒழியாது. அதுதான் டெஃபினிஷன் அவங்களுக்கு தெரியல. அந்த டெஃபினிஷன் இவங்க எனக்கு என் அன்பு ஒழியாது, அன்பு ஒழியாது இல்லைப்பா ஓச்சிரும் ஒன்று, அதான் இவங்களுக்கு தெரில. அதாவது பைபிளையுமே மனம் போகிற போக்கில் படிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே. இப்போ நானும் ரொம்ப இப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்பிரிட்டில் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்பிரிட் ஆனவர் நம்மளை ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே தகுதியாக இருக்காதுன்னு சார். இப்போ திரும்பியும் படிக்கிறா, எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் என்னது எல்லாமே தகுதியாக இருக்காது. அப்போ எது தகுதியாக இருக்கும்? எதுவுமே தகுதியாக இருக்காது, நான் மட்டும்தான் தகுதின்னு அந்த வசனத்தை தெளிவாக சொல்லிட்டாரு. சரக்கு அடிக்கிறதுக்கே எனக்கு அதிகாரம் இருக்குது, குடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, லவ் பண்ண அதிகாரம் இருக்குது, ஆனால் எதுவுமே எனக்கு தகுதியாக இருக்காது. என் தேவன் மாத்திரம் தான் என்னோட தகுதியாக இருப்பாருன்ற அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம வராமல் இவங்கன்னா திரும்ப எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு தகுதியாக இருக்குது, எல்லாமே எனக்கு அதிகாரம் ஆகுது, ஆனால் நான் கொஞ்சம் லைட்டாக அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துடுறாங்க இவங்க. அந்த புரிதலே இல்லை, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஜென்சி அண்ட் ஜென் ஆல்ஃபா கிட்ஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிலீவர் தான் அவர் கேட்குறாரு, அண்ணா நான் வந்து ரொம்ப ட்ரக்ஸில் ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டேன், ட்ரக்ஸில் ஸ்மோக்கிங்கில் என்னால் அது இல்லாமல் இருக்கவே முடியல. ஆனால் நான் வந்து எனக்கு ஏசப்பா தான் உண்மையான தெய்வம்னு எனக்கு தெரியும், நான் எப்படியாவது நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், அதனால் என்னால் வர முடியல, நான் எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது? எனக்கு அது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அது இல்லாமல் என்னை வேற மாதிரி பார்க்குறாங்க, ஆனால் நான் ஏசப்பா கிட்ட வரணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் விடணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ப்ராக்டிக்கலாக வழி சொல்லுங்க அப்படின்ற. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த டிமானிக் ஸ்பிரிட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அந்த க்ரௌட் அவுட் வெளியே வரணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ இதை லேர்ன் பண்ணணும் பசங்க வந்து. அந்த டெவில்லாம் யாரு, பிசாசுனா யாரு, சாத்தான்னு சொல்கிறானுங்களே கிறிஸ்டியன், யார் அவன் வந்து மனுஷ ரூபமாக இல்லை. நம்ம எல்லாருமே நல்ல தேவன் வந்து அழகாக அவருடைய சாயலாக படைச்சவங்க. நம்ம எல்லாருமே தேவன் எப்படி இருப்பாருன்னா உங்களை மாதிரி தான் இருப்பார். போய் கண்ணாடியை நீங்களே பாருங்க உங்களுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லியிருக்கேன், அவர் எல்லாரும் மாதிரி இருக்காரு. ஏன்னா எல்லா நாமங்களும் ஒரே நாமமாய் கொண்டவர். நீ இந்துவாரு முஸ்லீமாரு, ஆனால் அவர் உனக்குள்ளே இருக்கிறார், நீ அவரோட புள்ள. ஓகே, அவர் தான் அதிகாரம் வச்சிருக்காரு. இப்போது அந்த ஸ்பிரிட்டோட ஹேண்டலிங் பண்ணுறது, இப்போ ஒரு விஷயம் ஒன்று தப்பாக நடத்த போடுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீ ஓடி போகணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூலி போடுறது ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, எல்லா பழக்கம் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ அவங்க கூட இருக்கும் போது என் ஃப்ரெண்டு என்னை கெடுக்கிறேன்னா இல்லை, என் ஃப்ரெண்டு அந்த ஸ்பிரிட்டோட லீடிங்கில் இருக்கான், நானும் அங்கே போகும்போது அந்த ஸ்பிரிட் என்னை லீட் பண்ணுது. அந்த இடத்துல என்னால் நல்லவனா வாழ முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா பிரிஞ்சிருக்கணும். அப்போ நீ வெளியே வந்துடணும் ஒன்று. ரெண்டாவது, இயேசுவை பிடிக்கும்னு சொன்ன பார்த்தியா, உண்மையாகவே இயேசுவை பிடிக்கும்னு சொல்கிற நீ இந்த விஷயத்த பண்ணவே கூடாது. ட்ரூ. அதை உனக்குள்ளே ஃபஸ்ட்டு டிசைராக ஸ்ட்ராங்காக வைக்கணும். இயேசுவை எனக்கு பிடிக்கும், இயேசுக்கு பாவம் பண்ணால் பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன், அந்த ஒரு டிசைருக்குள்ளே நீ வரணும். உன்னை நீ பலப்படுத்தணும். அதாவது உன்னை பலவீனப்படுத்துகிற இடத்துக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் சொல்லணும், போவாத. இப்போ சிம்சோன் ஆல்ரெடி வீக்குன்னு தெரியும், ஆனாலும் அடுத்தடுத்து போய் அதிலே தான் விழுறான். அவன் பாருங்களேன், கடவுள் பக்கம் திரும்புறதுக்கு ரெடியாகவே இல்லை. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, கடவுள் இப்போ அந்த தம்பி கேட்டாப்புல, தம்பியான்னு இருக்காது, அவரை திரும்பணும்னு ஆசைப்பட்டாரு, அவர் திரும்பினா இவரை திருப்புறதுக்கும் ரெடியா இருக்காரு. ஆனா நீ திரும்பி வரமாட்டுற, திரும்பணும்னு நினைக்கிற, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன். நீ திரும்பி வா, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஹவு டு ஃபைண்ட் மீ, ஹவு டு எஸ்கேப்,
நான் தான் வழின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. யோவான் 15:5 சொல்றால, நீங்க எனக்குள்ள நிலைத்திருந்தா நான் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கேன். ஆமா, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனில் நிலைத்திருந்தா எல்லாமே கிடைச்சிடும். உனக்கு அவரை பிடிக்குது, அவர் வசனம் சொல்லிட்டு உன்னை நேசிக்கிறாரு, உன்னை பாதுகாக்கிறாரு, உன்னை பலப்படுத்த எல்லாமே தெரிஞ்சிச்சு. இன்னமும் நீ ஏன் அப்போ உன்னோட பலவீனத்தின் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க? திரும்பி வா. அப்படிதான் என்ன கூப்பிட்டாரு. இப்போ எனக்கு தெரியும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாவம் பண்ணால் அழிஞ்சிருவோம்னு. குடிச்சா செத்து போயிடுவோன்னு தெரியும், ஓவராக குடிச்சானா. விபச்சாரம் பண்ணால் இந்த எய்ட்ஸ் வந்து சாவ போகிறான்றது எல்லாருக்குமே தெரியும். பாவம்ன்ற ஒரு விஷயம் பரலோகத்துக்கு நேரம் நம்மளை நடத்தாது, நரகத்துக்கு நேரம் நடத்துன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சு நம்ம அதை பண்ணக்கூடாது. அப்போ பரலோகத்துக்கு நேரம் நடத்துகிறவர் யார் அப்படின்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும்னு சொன்னவர் தானே. அப்போ அவருடைய வழி வழி இதுவே இதில் நடவுங்கன்ற ஒரு சத்தம் ஒன்று கேட்குமே. நல்லதுன்னு தெரியும், கெட்டதுன்னு தெரியும். அப்போ கெட்டதை விட்டு நல்லது பண்ண நடக்கணும். ஒரே ஒரு விஷயம் இப்போ ஓப்பனாக சொல்லணும், அந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நாட் ஓன்லி தட் கை. இப்போ நிறைய பேர் நீங்கள் இதை பார்க்கலாம். அவரால் மட்டும்தான் உங்களை விடுதலை பண்ண முடியும். அவர் கூட நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களை விடுதலை பண்ண முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் திரும்ப அதை பண்ணிட்டு கடவுள் மேலே பழிய போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அண்ட் இது எப்படி கடவுளை ரொம்ப காயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கடவுள் சொல்கிறார்ல, நம்மளோட சரீரம் கிறிஸ்துவோட ஆலயம், பாடி ஆஃப் கிரைஸ்டாக இருக்குது நம்மளோட சரீரம். இல்லை ப்ரோ, அவர் ரொம்ப துக்கப்படுறாரு, இல்லைன்னு சொல்லல. அந்த அந்த ஒரு பாரம் தான் நம்மளோட நிறைய ஊழியக்காரர்களுக்கு வருது. எனக்குமே நிறைய பசங்க வந்து நிறைய பேருக்கு போய் சத்தியத்தை சொல்லியிருக்கேன். ஒரு பையனுக்குலாம் நான் பயங்கரமாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் மீட்டிங் நடத்தும் போது 5வது மீட்டிங் 2 மீட்டிங் வந்தான், 3 மீட்டிங் வந்தான், எனக்கு எதுவுமே பண்ணல, நான் பயங்கரமாக குடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான். உண்மையாகவே அவருக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதிகாரம்னு ஒன்று கிடையாது. அந்த அதிகாரத்துக்குள்ளே நம்மளை நினச்சி தான் அவர் ஃபீல் பண்ணுவார். ஏன் அப்படின்னா, உனக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுத்துருக்கேன், எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தும் அதை போய் ஒருத்தங்கிட்ட இழந்துட்டு உக்காந்துருக்க. அந்த கெட்ட குமாரன் நல்ல குமாரன் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கெட்ட குமாரன் எல்லாத்தையும் இழந்துட்டான், ஆனால் திரும்பி வர்றதுக்கு மனதாக இருந்தான். அதே மாதிரி மனது இல்லாமல் உன் மனம் போன போக்கில் திரும்பி நான் அதையே பண்ணுறேன், திரும்பினா எனக்கு மன்னிப்பு கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தை பிசாசு கொடுக்குறான். பார்த்தீங்களா, இன்னைக்கு வசனம் அதான் ப்ரோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. ரீசெண்ட் டேஸில் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிசாசை எதிர்த்து சண்டை போட்டது ஆண்டவர் தான், அதில் டவுட்டே இல்லை. இப்போ தாவீது வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் வாசிச்சாரு, பிசாசு ஓடினான், ஆனால் இவரும் ஓடினார். அதுக்கப்புறம் சவுல் அம்பை தூக்கி அடிக்கிறதுக்கு வருவான், இவரும் ஓடினார், ஓடி தான் அவருக்கு எஸ்கேப் பண்ணார். ஃபஸ்ட்டு பிசாசை ஓட விட்டவர் இவர் தான். அப்போ ஓட விட்டவர் உன் கூட இருக்கும்போது நீ அவரை பிடிச்சிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற, அவரை பிடிச்சிட்டு தான் இருக்கணும், அப்போ தான் இல்லை வர முடியும். அவர் கண்டிப்பாக துக்கப்படுவார் ப்ரோ, அதில் டவுட்டே கிடையாது. வசனம் சொல்லிட்டு பிசாசு சொல்கிறான், உலகத்தெல்லாம் நான் தான் படைச்சேன், உலகத்தையே அவர் தான் படைச்சாரு, இதெல்லாம் உனக்கு கொடுத்தெல்லாம் பணிஞ்சுக்குவான். அண்ட் நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லை, பிசாஸ் வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுவான், இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான்னு நம்ம ஒரு மெட்டஃபர் மாதிரி அதில் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாது இந்த மாதிரி போதை பழக்கங்களாலேயோ இந்த மாதிரி தவறான உறவுகள் மூலியமாகவும் நம்ம லைஃபே அப்படியே டேபிள் சேஞ்ச் ஃப்ளிப் ஆகிடும்வாங்க. எஸ், அப்படியே பர்பஸே மாறிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்த ரூட்டே மாறி இருக்கும், ரூட்டே சேஞ்ச் தான். லவ் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி நான் கல்யாணம் ஆகிருக்கணும், பண்ணியிருந்தா நான் பண்ணதுக்கெலாம் நாசமாக போயிருப்பேன். அப்போது அவர் ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்காரு. இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்கன்னா, ஒருவேளை நீங்களும் நிறைய இடத்துல உளுந்துருந்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சுருந்தாரு, அவர் சேவ் பண்ணார். ரெண்டாவது ஒரு விஷயம், சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் நம்மளால் முடியும். அவர் சொல்லுவார், நீ பயமின்றி வாசம் பண்ணணும் அப்படின்னா உன் சுய சித்தத்தின்படி செய்யாமல் உன் முழு இருதயத்தோடும் என் பக்கமாக திரும்பும் பொழுது உன் வழியெல்லாம் வாய்க்கும், உன்னை நான் பாதுகாத்துப்பேன். வசனம் ரொம்ப அழகாக அந்த நீதிமொழிகளில் செம்ம வசனம் அது. உன் சுய விருப்பத்தின்படி சாயாத, உன் சுய சித்தத்தின்படி செய்யாத, உன் முழு ஆத்தமோடி என் பக்கம் திரும்ப, நான் பார்த்துக்கிறேன், அந்த நான் ஒன்று படிச்சிருக்கேன் அப்படின்ற சத்தம்லாம் கிளியராக கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பினாலே தெளிவாயிடுவேன். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஜீவனோட இருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் அமேசிங் டிசைர், அந்த காரியத்துக்குள்ளே நீங்கள் நேரம் நடத்தப்படணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரேபிட் ஃபயர்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கிறிஸ்டியன் பீப்புளாக இருக்கட்டும், பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பிலீவர்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இந்த இந்தியன் கம்யூனிட்டி, இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய கம்யூனிட்டி இருக்குது, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதில் சில விஷயங்கள் வந்து அவங்க பேச தயங்குற விஷயம்,
ஆனால் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக இதை வந்து அட்ரஸ் பண்ணணும். நான் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் சர்மன் ப்ரீச் பண்ண போகிறது தான் வேறு பிரிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீச்சர்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த சந்ததி அப்படின்லாம் எனக்கு தெரியாது, நோ ஐடியா. ஆனால் நான் வேற, உன் இஷ்டத்துக்கெலாம் வர முடியாது, நீ சொல்கிறதுக்கெலாம் தலை சாய்க்க முடியாது. எனக்கு ஆண்டவர் சொன்னால் நான் வரேன். இப்போயுமே வந்து எனக்கு ப்ரீச்சிங் பண்ணணும், சர்ச்சில் ப்ரீச் பண்ண கூப்பிடும் போது எதுக்காக என்னை கூப்பிடுறீங்க? இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ஃபேமஸாக இருக்கேன், அது இருக்கேன், வர முடியாது. அந்த கான்செப்ட்லேயும் இங்கே கூப்பிடாதீங்க. என்னை வச்சுட்டு இந்த ஜோக் பண்ணுறது, இவர் வர்றாரு அவர் வர்றாரு, அதெல்லாம் இல்லை. நான் ரோட்டில் நின்று கூட ப்ரீச் பண்ணேன், ஒரே ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டால் கூட எனக்கு போதும். ஆவியானவர் சொல்லாமல் நான் வரதே இல்லை. த ஹோலி ஸ்பிரிட் வித்தவுட் லீடிங் ஐ நெவர் கம். அட் த சேம் டைம் இப்போல்லாம் வந்து சொல்லிடுறாரு, அந்த பயமே எதுக்கு பயப்படணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ப்ரீச் பண்ணுறாங்க, வாய்க்கு ப்ரீச் பண்ணுறாங்க, வசனம் எனக்கு திருப்பி வரும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காத போகும். எப்பா சபையில் மட்டும் இல்லைப்பா, எல்லா இடத்துலையும் வாய்க்காத. ஞானமாக இருக்கணும்னு ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஞானமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். கரெக்டு தான், ஞானமாக தான் இருக்கணும், இல்லைன்னு சொல்லுங்க ப்ரோ. ஞானம் எங்கேருந்து வருதுன்றதை நம்ம படிச்சிட்டோம். ப்ரோவ்ஸ் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பமே. நீ கர்த்தருக்கு பயந்துட்டு மற்ற எவனுக்கும் பயப்படாமல் நீ நிற்கிறன்னா உனக்காக சம்பவம் பண்ண அவர் ஞானமானவர் இறங்குவார். சாலமோனிலும் பெரியவர் இறங்குவார் உனக்காக. உன்னை தொடர்றவன் அவரோட கண்மணியை தொடர்றன்னு வசனம் போட்டிருக்கே. அப்போ ஏன் நான் பிலீவ் பண்ணாமல் இருப்பேன்? வசனம் அப்படிதான். உன்னை தொட்டா என் கண்மணினா ரொம்ப பர்சனல். உன் கண்ணை தொடுறான், என்ன தொட்டா அப்படிலாம் விட மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லியிருக்கேன். வசனத்தை ப்ரீச் பண்ணுறியே, அப்படியே பயப்படுற. ஞானம்ன்ற என்ன ஞானம்? தீமையை வெறுக்கிறது கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தின் ஆரம்பம். நீ தீமையை வெறுத்துட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்க ஆரம்பிக்கும் ஞானம் உனக்கு வரும்போது, ஞானம் வந்தால் நீ நடக்க போற, ஆண்டவர் பார்த்துக்க போறாரு. 7 ஒரு வழியா வருவானா, 7 வழியா ஓடுவானா? எனக்கு ஒரு வழியா வந்திருக்காங்க, 7 வழியா ஓடியும் ஓடிருக்காங்க. என்னை தொடரணும்னு நினைச்சவங்கள முன்னாடியே டெஸ்ட்ராய்ட் பண்ணியிருக்காரு, ஏன் முன்னாடியே டெஸ்ட்ராய்டும் பண்ணியிருக்காரு. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொடெக்ஷன். ஆமாம், ப்ரொடெக்ஷன். என்னை தொடணும்னு நினச்சவங்கள செத்துருக்கணும், எவ்வளோ வழியில் செத்துருக்கணும். என் ஃப்ரெண்ட்லாம் வெறி கொண்டு சுற்றினான், கடிச்சா அவனை அச்சு விட்டுணும்டா. அன்னைக்கு கடிச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்டு. ஆமாம், ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் திரும்பி நல்ல ஃப்ரெண்டு 2 பேருமே. திரும்பி ஆக்சுவலாக அன்றைக்கி நான் ஓடினது என்னென்னா, நானுமே என்னடா வாடா பார்த்துக்கலான்னு சொல்லி இருந்தா ஒன்று அவன் ஜெயிலில் இருந்திருப்பான், நான் செத்து போயிருக்கலாம், எதனா ஒரு இன்சிடென்ட் ஆகிருக்கும். ஆனால் அன்னைக்கு நான் பயந்தது வந்து ஆல்ரெடி அவனுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டமான காரியங்களை நோக்கி போயிட்டு இருக்கான். இப்போ நான் போய் நின்று அவன் நம்மளால திரும்பி அவன் லைஃப் டிசைட் ஆகிடும் ஓடி போய் ஒழிஞ்சேன். ஆனால் இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவனை பார்க்கும்போது. ஐ லவ் ஹிம். நான் அவனை நேசிக்கிறேன் இன்னமும். ஆனால் அவனுக்கு இன்னமும் அந்த ஒரு உண்மையான நேசம் வரல. பட் இருந்தாலும் அவன் என்னை நேசிக்கிறான். அவனுக்கு தெரியும், அந்த புரிதல் இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, சரக்கு அடிச்சுட்டு குடிச்சிட்டு இவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லை. இது ஒரு பிசாசு கொண்டு வருது. அது ஒரு விஷயம், கம்பேரிசன். நீங்கள் சொன்ன மாதிரி அவன் நல்லா இருக்கானா, இன்னும் நல்லா இருக்கணும்னு நினச்சி பாரு. கடவுளே பரவாயில்லப்பா, என் பிள்ளை எப்படி நினைக்குது அப்படின்னு சொல்லி உன்னையும் உயர்த்துவார். கரெக்ட். அப்படி தான் உயர்வை பார்க்க முடியுமே தவிர, இவன் நல்லா இருக்கான் நாசமாக போன நினச்சேன்னா நம்மளும் நாசமாக்கிடுவாங்க. அப்படி தான் நீ நிறைய பேர் நினச்சின்னு இருக்காங்க. கிறிஸ்தவ உலகமே அப்படி தான் இருக்குது. அன்பு, பாசம், நேசம், தேவன் எதுக்காக வந்தார், அவரை மாதிரி வாழ்ந்து காட்ட சொன்னார், அவருக்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த நோக்கம் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிட்டு நான் பண்ணுறது தான் சரி அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இப்போயும் அதிகமாக பார்க்குறேன். அதனால தான் நானும் என்ன பண்ணிட்டேன்னா, யாரோடையும் ஒத்து போகிறது இல்லை. எனக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு, அந்த விஷயம் நோக்கி நான் ஓடுறேன். சூப்பர். அதுதான் என்னை விட்டுருங்க அப்படின்றது. நல்லா சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ ரேபிட் ஃபயர் மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆகிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக. இப்போ ஒரு பைபிள் கேரக்டரோட நீங்கள் ஒரு டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா எந்த பைபிள் கேரக்டரோட? யோபு. ஏன்? ஏன்னா டின்னர்னாலும் உட்காந்து பேசுவோம்ல ப்ரோ, அந்த மனுஷனோட ஒரு டிபேட்டிங் ஸ்டஃப் எனக்கு வேணும். ஏன்னா எல்லாமே குத்துட்டாரு, எல்லாத்தையும் குத்துட்டாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. கொடுக்கும் போதும் அவர் ப்ரைஸ் பண்ணார், எடுக்கும் போதும் ப்ரைஸ் பண்ணார். எப்படி அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அது மாதிரி தான் கேட்பேன். யோபுவை போல் நான் இருக்கணும் ஆண்டவர். ஏன்னா எல்லா கேரக்டரையும் ஆண்டவர், இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாரையுமே வந்து ஆசீர்வதிச்சாரு. அவங்களாம் செழிப்பாக வாழ்ந்தவங்க. இப்போ சிம்சோனை மாதிரி இருக்கணும்னா நினைக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஐ எம் ஸ்ட்ரென்த், காட் எனக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கீங்க. தாவீதை மாதிரி வேணாம். இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரென்த்துக்காக யோபு அவ்வளோதான். அதுதான் ப்ரோ நம்ம இப்போ வாழ வைக்க முடியுமே. இன்னைக்கு இன்டர்னல் ஸ்ட்ரென்த் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோலு. யோபு சாப்டர் ஒருத்தன் படிச்சுட்டான் ஃபுல்லாக அப்படின்னா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஆவியில் உணர்த்தப்பட்டு
அவன் சஸ்டெயின் பண்ணுறான் bro இந்த உலகத்தில். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஒரு ஐ ஓப்பனிங். நீங்கள் யாராவது ரொம்ப இன்டர்னலாக வீக்காக இருந்தீங்கன்னா சாப்டர் யோபு எடுத்து படிங்க. ஃபுல்லாக படிச்சு 42 அதிகாரத்தையும் படிச்சிருங்க. புக்கு யோபு படிக்கும் போது யூ வில் கெட் த இன்டர்நெஷன். நெக்ஸ்ட் ஒரு கிறிஸ்டியன் ட்ரெண்டு இந்த கட்டத்தில் ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணோம், இது இப்போ இருக்கிற கிறிஸ்டியன் ட்ரெண்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா எது இருக்கும்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருக்கிறது. ஆக்சுவலாக ட்ரெண்டோட சேர்ந்து போயிட்டு அப்படியே சத்தியத்தை சொல்லலாம். இல்லைங்க, ட்ரெண்டுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய விஷயத்தை ரிமூவ் பண்ணும் ப்ரோ, ஒன்று கூட என்னால் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் ஆண்டவர் எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பார். இல்லை கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் பாவத்தை அவர் எப்பவுமே ஏற்றுக்க மாட்டார். இன்னைக்கு நீங்கள் இப்போ ட்ரெண்டுன்ற பேரில் அநேக இடத்துல பாவமான காரியங்களும் அவலட்சணமான காரியங்களும் நடந்துகிட்ருக்கு. அதை நான் பார்க்குறேன், வருத்தமும் பட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்காக நானே ஒரு யங் ஜென்ரேஷன் தான். ஸோ என்னால் முடியும், கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுப்பாரு. ஐ வுட் லைக் டு பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பங்காளிப்பேன். இன்றைக்கி அதான் வர்ஷிப்பில் தான் நிறைய சொல்லணும். அதாவது சும்மா எனக்கும் தெரியும், நானும் பாடுவேன், நான் பெரிய இது. இன்றைக்கி அந்த ஒரு இது வந்துருச்சு, ஒரு ஆட்டிடியூட். அது இப்போ இல்லை, அப்போலேருந்தே இருக்குது ப்ரோ. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறவங்களா இருக்கட்டும், தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக தன்னை காத்துக்கிட்டு அந்த பலிபீடத்தில் நின்று தேவனை ஆராதிக்கிறாங்களா அப்படின்னா, அது நிறைய இடத்துல நிறையா என்னோடய நண்பர்களுமே என் கூட இருக்கவங்களுமே சரி, நான் இங்கே யாரையுமே சொல்கிறதுக்கு இல்லை, பட் நிறைய பேர் வந்து அதை ஒரு ஷோ ஆஃப் ஆக்கிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்கெல்லாம் பயங்கரமான ப்ரெசன்ஸ்குள்ளே ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணுன்றதுக்காகவே ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை கொண்டவங்க. அந்த மாதிரி உலகத்துக்கு ஒரு வேஷம், மேடையில் ஒரு வேஷம் போடாமல் இருக்கணும் அப்படின்னு அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். பண்ணினா நல்லா இருப்பீங்கல்ல. ஆண்டவர் ரிமூவ் பண்ணுறாரு அவங்கள அந்த ஒரு ஹேபிட். இமீடியட்டாக யூத் மக்கள், இப்போ யூத்தாக இருக்கிற இந்த ஜென்ரேஷன் ஒரு ஹேபிட்டை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும். அது அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். லைக் சிம்பிளாக மூணாக சொல்லணும், ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவியானவர் பேசுகிறத உங்களுடைய ஆத்மாக்களில் வச்சு அது செயல்படுத்தணும் அப்படின்னா ஒர்க் அவுட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஆஸ் அ ஃபிட்னஸ் ட்ரெயினராக நான் சொல்கிறேன். அதனால் உடற்பயிற்சின்னு ஒன்று பண்ணுங்கள், இல்லைன்னா ஒபீஸ் ஆகிடுவீங்க. உங்களோட ஃப்ளஷ் ஒபீஸாக இருந்ததுன்னா உங்களுடைய ஸ்பிரிட் என்ன தான் ஃபயராக இருந்தாலும் உங்கள் ஆத்மா அந்த ஸ்பிரிட் எடுத்துகிட்டு போகிறதுல சோலுக்கு, அந்த சோல் டல்லாக தான் இருக்கும். சோல் வந்து ஆண்டவர் கொடுத்த சோல். அந்த ஹோலி ஸ்பிரிட் வரும்பொழுது அந்த சோல் ஃபயர் ஆகணும் அப்படின்னா யூ சப்போஸ் டு பி உங்களுடைய ஃப்ளஷையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அப்போ தான் அது முடியும். அப்போ அந்த சத்தம் எல்லாம் அந்த ட்ரினிட்டி கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் பேசணும். ஃபஸ்ட்டு எவ்ரிடே இஸ் வெயிட்டிங். எல்லா நாளும் வெயிட் பண்ணுறாரு ப்ரோ. அவர் என் பிள்ளை என்கிட்ட பேசுவான், 24 மணி நேரம் கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் மூச்சை அப்படி இழுத்து விடும்போது அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா, நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு பிடிச்சாருன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதனால் டெய்லி போய் நீங்கள் பேசணும். ரெண்டாவது அவர் பேசுகிறத கேட்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும். இமீடியட்டாக சொல்லணும்னா இமீடியட்டாலாம் இல்லை, லைஃப் லாங் இந்த 3 விஷயந்தான் ஒரு மனுஷனுக்கு வேணும். நம்ம அவர் பேசுகிறத கேட்கணும், நம்ம அவர்கிட்ட பேசணும், அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திகிட்டே இருக்கணும். அவர் சொல்கிறத தாண்டி வேறு எதுவுமே செயல்படுத்தக்கூடாது. அப்படி பண்ண ஆரம்பித்தா 3 key points அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆண்டவர் கூட நீங்கள் பேசணும். அண்ட் செகண்ட் திங், நீங்கள் லிசன் பண்ணணும். கர்த்தர் என்ன சொல்ல வரான்றதை லிசன் பண்ணணும். அண்ட் தேர்ட் திங், அது உங்கள் வாழ்க்கையில் செயல்பாடாக கொண்டு வரணும். அவ்வளோதான். அண்ட் இப்போ அடுத்த கொஸ்டின், இப்போ ஹெவனுக்கு போகிறீங்க, ஏசப்பாவை பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பீங்க? எதுவுமே கேட்க மாட்டேன். தேங்க்ஸ். நான்லாம் ஆக்சுவலாக அது அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கேன். அன்வர்த்தின்ற ஒரு வேர்டை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வி ஆர் ஆல் வர்த்தி. அன்வர்த்தின்ற ஓரத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா நம்மளை அவர் முன்குறிச்சிட்டாரு. நான் எதுவுமே பேச மாட்டேன் ப்ரோ, போய் சைலண்டாக உட்காந்துருவேன். நன்றி எனக்கு கேட்டு திறந்து விட்டதுக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்து ப்ரேயரா வர்ஷிப்பா? ப்ரேயர் தான். சரி, இப்போ அடுத்து பாலா பீட்டரா? பால். ஏன்? லைக் எப்படி சொல்கிறதுன்னா, அந்த டிபேட்டிங் ஸ்பிரிட் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இப்போ பேதுரு வந்து ஒரு சில இடத்துல நகர்ந்து போயிடுவார். ஓகே, ஏய் வேணாம், பாலே சொல்லியிருப்பார் நிறைய வாட்டி, பால் ரொம்ப பேசுகிற நீ கொஞ்சம் அடிச்சினாரு. பால்க்கு நிறைய அட்டேஜ். பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 books தான் எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட் பீட், செகண்ட் பீட். ஐ திங்க் ஸோ சொல்லலாம், அதுதான் உண்மை. பால் வந்து ஒரு 14 book எழுதியிருப்பார். பாலோட டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரெண்டாவது பாலோட கெட்ஸ் இருக்குது பாருங்க ப்ரோ. போடா என்னடா பண்ணுவீங்க, போங்கடா. அரெஸ்ட் பண்ணாலும் பாடுறாரு, என்ன பண்ணாலும் வரைக்கும் ஓகே, போய் போடு விலங்க உட்காரு. அங்கேயும் முறிக்கிறான் அந்த மனுஷன். தேள் கொட்டுது, போய் ஒளிஞ்சிக்கிறான்.
கிறிஸ்துவுக்காக ஒரு உண்மையான பாடடம் வைக்கிற ஒரு மனுஷனா பீட்டரும் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. பீட்டரை பற்றி நம்ம பீட்டர் இஸ் a குட் மேன், பட் ஆனால் வாழ்ந்தா ஏன்னா பால் தான் சொல்லியிருக்காரு என்னை பின்பற்றுங்கள்னு சொன்ன ஒரு மனுஷன். பீட்டர் எங்கேயுமே என்னை பின்பற்றுங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பீட்டர் ஒரு இடத்துல ஜோக் கொடுத்துட்டாரு ஆண்டருக்கு. பட் அதுல இருந்து நம்ம மெசேஜ் எடுக்கலாம், அதுக்காக பீட்டர் நம்ம டிபேட் பண்ண முடியாது. கண்டிப்பா பீட்டர் கேட்டுன்னு இருப்பாரு, ஆண்டர் கேட்குற மாதிரி டேய் வாடா அப்படின்னு எவன் போனா, ஏன்னா அவர் தான் கீயை என்கிட்ட தான்டா இருக்கு, நீ என்ன எப்படி, ஏன்னா ஆண்டர் கீயை அவன்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, பரலோகத்தின் திறவுகோலை உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன், அவன்கிட்ட தான் கொடுத்துருக்காரு பீட்டர் கிட்ட. பீட்டர் வந்து உள்ள விட மாட்டேன் போடான்றவர் நினைக்கிறேன், காட் டிசைட் பண்ணிட்டார்ல. பட் பாலோட டிபேட்டிங் வேற ப்ரோ. ஐயோப்பா அந்த மனுஷனை மாதிரி வாழணும். இப்போ அடுத்து டிசிப்ளினா பேஷனா? டிசிப்ளின் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆமாம், டிசிப்ளினாக இருக்கணும். பேஷன்லாம் திரும்பி குப்பையில் போடுவோம், அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்பப்போ மாற்றி மாற்றி குத்துனே இருப்பார், நல்லா பாட வைப்பார், நல்லா ஓட வைப்பார், ஆட வைப்பார், என்ன வேணா பண்ணுவார். டிசிப்ளின்னா அவருக்குள்ள வார்த்தையில் பலப்பட்டு வார்த்தை சொல்கிறத கேட்டு டிசிப்ளினாக நம்ம நடக்க ஆரம்பிச்சோன்னா பேஷன்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். போத் ஃபிசிக்கலியாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும். ஆமாம், டிசிப்ளினாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா பேஷன் மாறிட்டே இருக்குல்ல ப்ரோ, பேஷன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒன் பைபிள் வர்ஸ் everyone should memorize, இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் பைபிள் வசனம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? நான் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேலே வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பீட்டர் 5:7. இவ்வளோதான் விஷயமே. நிறைய வசனங்களை சொல்லலாம், எனக்கு பிடிச்ச வேர்ஸ் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் சொல்லியிருப்பேன். அது எனக்குன்னு நான் எடுத்து வச்சிருக்கிறதுனால அதை சொல்லிலாம் இல்லை. ஒன்று என்ன ஆனாலும் கோ அண்ட் டெல் ஹிம், அவ்வளோதான். டாட். வேறு மனுஷங்கிட்ட அவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க, நோ யூஸ். யூ நாட் கெட் ஆன்சர், கிளியர் ஆன்சர் ஃப்ரம் எனிபடி அப்படின்னு சொல்ல முடியும். எவனுக்கும் வழி தெரியாது, அவருக்கு மட்டும்தான் வழி தெரியும். And one word to describe Jesus. ஜீசஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரே வார்த்தைனா என்ன சார்? டவுன் டு அர்த். அது தாழ்மை உள்ளவன், கர்த்தருக்கு பிரியமானவன். தாழ்மை உள்ளவனு தான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும், தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிப்பார். அதனால ப்ளீஸ் பி டவுன் டு அர்த் அப்படின்னு. யாரையுமே நீலாம் ஒரு ஆளுன்னு மட்டும் நினைக்காம இருங்க. நான் அவரோட புள்ள அப்படின்ற டவுன் டு அர்த்தாக இருக்க கற்றுக்கோங்க. தாழ்மை. கிரைஸ்ட் வந்து அதான் பண்ணார். ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா மேலேருந்தே காலி பண்ணிருப்பார், திரும்பி உலகத்தை அழிக்க முடியும், திரும்பி என்னென்ன பண்ண முடியும். தன்னைத்தான் தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து அவர் வந்ததுனால அவரை டிஸ்கிரைப் பண்ணோன்னா தாழ்மைன்ற ஒன்று நமக்குள்ளே இருக்கணும். அவர் இறங்கி காலை கழுவுனாரு, டேய் என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்கடா நீங்கன்னா. ஃபஸ்ட்டு ஒரு விஷயமே அவர் இறங்கி வந்துட்டார், வாழ்ந்து காட்டினார், தாழ்மையாக வாழ்ந்து காட்டினார். வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. அவர் மிராக்கல் பண்ணதெல்லாம் அவரால் அதெல்லாம் பண்ண முடியும், ஆனால் அவர் இறங்கி வந்தது தான் பெரிய மேட்ரு. நான் ஏன் இறங்கி வரணுன்ற ஒரு எண்ணம். பிசாசு ஆண்டவருக்கு மேலே அவனை உயர்த்திக்கிட்டான், அடிச்சாரு, அவனை தூக்கி போட்டார், இப்படி தப்புடா நீ பண்ணுறதுன்னு. அப்படி அடித்த மனுஷன் சரி அவனை தூக்கி போட்டான், அவன் போய் இது மாதிரி பண்ணிட்டான், இறங்கி வந்தாரு. அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கிரைஸ்டை டிஸ்கிரைப் பண்ணணும்னா நீ இறங்கணும். பியூட்டிஃபுல். நீ இறங்கணும். தாழ்மை இல்லைன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன் திங், இப்போ நான் லைஃப்பை கிவ் அப் பண்ணுறேன், என்னால் முடியல, நிறைய பேர் இப்போது என்னால் வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி கிவ் அப் பண்ணுறக்காக நீங்கள் ஒரு வார்த்தை என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி ஒரு வார்த்தை வந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிரைஸ்டுக்கு இடம் கொடுக்கலன்னு தான் அர்த்தம் நான் சொல்ல முடியும். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு தான் அர்த்தம்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கிவ் அப்புன்ற ஒன்றுக்கு இடமே இருக்காது. ஏன்னா வசனம் சொல்லியிருக்கு, நாளைக்கு கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் என் கருத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே சொல்லுவேன், டோன்ட் திங்க் யுவர் பாஸ்ட், டோன்ட் திங்க் யுவர் ஃப்யூச்சர். இந்த கரண்ட்டில் ஜீவனோட இருக்கீங்கன்னா அந்த ஜீவனோட தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறான்றதை ரிமெம்பர் பண்ணி வாட் நெக்ஸ்ட்டுன்றதை அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈ கோனா பி லீட் யூ நெக்ஸ்ட் லெவல். அதர்வைஸ் நீங்கள் வந்து எதுக்குடா வாழ்கிறோம். ஃபஸ்ட்டு தான் சொல்கிறேன், தாட்டை தூக்கி குப்பையில் அடிக்கணும் ப்ரோ. நீ வேஸ்ட்டு, நீ உருப்பிட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, அந்த தாட்ஸ் வரும்போதே நீங்கள் என்ன சொல்லலாம், நான் இயேசுவோட புள்ள, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் வெற்றியாளன், நான் பயப்பட மாட்டேன், நான் உயர்ந்ததுக்காக பிறந்தவன், நான் மேன்மைப்படுத்த. ஏன்னா வேர்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு அதான் ப்ரோ எதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதானே ப்ரோ லைஃப்பில் இருக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிவ் அப் பண்ண மாட்டீங்களே. கிவ் அப்ன்ற ஒரு விஷயமே உங்களுக்கு வராது. நீங்கள் ஏசப்பா இன்னும் ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணாமல் இருக்கிறனால தான் கிவ் அப் பண்ணு. ஏன்னா அவர் கிவ் அப் பண்ணால் போங்கடா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விட்டு போயிருப்பாரு. அவர் உங்களுக்காக எனக்காக வந்தார், அவர் கிவ் அப் பண்ணலையே கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் அவர் கிவ் அப் பண்ணல. உங்களுக்காக எனக்காக அவர் உங்களை கிவ் அப் பண்ண வைக்கிறதுக்காக வரவும் இல்லை, உங்களை கிவ் அப் பண்ண வைக்கிறதுக்காக மறிக்கல.
உங்களுக்காக எனக்காக மரித்து உயிர்த்து எழுந்து இன்றைக்கி உங்க கூட வாழ்ந்துக்கிட்டு உங்களை எழுப்பணுன்னு தான் இருக்கிறத தவிர எலும்புன்னு அவரை நீங்கள் இன்னும் ஆக்டிவேட் பண்ணாதனால தான் கிவ் அப்குள்ளே போகிறீங்களே. ஸோ தட்ஸ் வை நீங்கள் கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு லாஸ்ட் சான்ஸ் இயேசுன்ற ஒருத்தர் இருக்கார், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படிடா என்னடா நீ பாட்டில் வாயில் சொல்லிட்டு போய்ட்டு நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறீங்க, எப்படி கிறிஸ்துவை ட்ரை பண்ணுறது, ப்ரேயர் பண்ணு பைபிள் படி, ப்ரேயர் பண்ணு பைபிள் படி. இல்லை, கம்முன்னு இருங்களேன். அந்த ப்ராப்ளமை விட்டு கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கிறத மறந்துட்டு இயேசு இந்த பையன் ஏதோ சொல்கிறான், நான் உங்களை ட்ரை பண்ணுறேன், நீங்கள் உட்காருங்க, சொல்யூஷன் வில் கம் 100% வரும். ஏன்னா வசனம் சொல்லிடுச்சு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவர் தான் விடுதலை பண்ணுறவர், அவர் தான் சத்தியம். அந்த சத்தியத்துக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை பண்ணுறாரு. அண்ட் இப்போ காட் வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் கொடுக்குறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற யூத்துக்காக நீங்கள் ஏதாவது பேசணும்னு விரும்புகிறீங்கன்னா யூ கேன் டைரெக்டாக அவங்ககிட்ட ஒரு நிமிஷம். இயேசு இல்லைன்னா எதுவுமே இல்லை. வசனம் சொல்லுது, நான் ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன் யங்ஸ்டர்ஸ்க்கு குயிக்காக. ஆதியில் ஒரு வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்துச்சு. அந்த வார்த்தை உங்களுக்காக எனக்காக வந்து மரித்து உயிர்த்து எழுந்து இன்றைக்கி உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணிகிட்ருக்கு. அந்த வார்த்தை தான் என்ன பண்ண போகுதுன்னா நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை என்னடா அந்த வார்த்தை அப்படின்னா நீங்கள் மூச்சை இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உயிர்ன்ற ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த உயிரை கொடுத்தவர் அவர் தான். செத்துட்டா 7 ஜென்மம்லாம் கிடையாது, ஒரே ஜென்மம் தான். செத்ததுக்கப்புறம் மனுஷன் எங்கே போகிறான்னு தெரியாதனால தான் இன்றைக்கி நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. செத்ததுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு தெரியாது. இன்றைக்கி பாவம் பண்ணால் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவோம், டவுட்டே கிடையாது. பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போவோம். அதுதான் வழி, அதுதான் சத்தியம், அதுதான் ஜீவன்றது சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா நரகத்துக்கு போகிறவன் எவனும் எழுந்து வந்து சொல்ல, பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தவர் மேலே ஒரு ரூட்டை போட்டு காட்டுறதுக்காக தான் வந்தார்ல. அதனால் வழி அது, சத்தியம் அது, ஜீவன் அதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கீழே போனவன் யாரும் மேலே வந்து சொல்லலை. ஐயோ, வேதத்தில் ஒரு உவமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம நரகத்துக்கு தப்புவிக்கப்படணும். ஒரே ஒரு விஷயம், இப்போ இதை பார்க்குறது கார்த்திக், வினோத் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குன்னா ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாமம் கொடுக்கப்பட்டதுனால தான் நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி பரலோகம் நரகம் அப்படின்னு சொல்லி 2 நாமம், ஒரு பொருள் இல்லாமல் பேர் வராது, இல்லாமல் பேர் வராதுல்ல. அப்போ இருக்குது. அப்போ யார் நரகத்துக்கு போகிறா? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். மறந்துடாதீங்க. பாவத்தை அறிக்கை செய்யுங்க, பாவத்தை விட்டுருங்க, பரிசுத்தரை தேடுங்க, சமாதானமாக வாழலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிசைரெல்லாம் அச்சீவ் பண்ணலாம். அவருடைய சத்தத்தை கேட்டிங்கன்னா நிறையா சொல்லலாம். அவர் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுத்தாரு, விட்டா நான் அப்படியே உங்களெல்லாம் பிடிச்சி கூட்டின்னு போயிடுவேன் பரலோகத்துக்கு. நல்லா இருங்க, கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிப்பார். யங்ஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவேன். கடைசி மூச்சு வரைக்கும், சாவர வரைக்கும் அவருக்காக வாழணும்னு நினைங்க. அவர் உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வார். டன். தேங்க்யூ ஸோ மச் மதி ப்ரோ. இந்த பாட்காஸ்ட்டில் இணைஞ்சவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு சின்ன எஃபர்ட் வந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மதி ப்ரோக்காக. மதி ப்ரோ நிறைய எஃபர்ட் எடுத்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் மதி மினிஸ்ட்ரிஸ், அவர் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க மதி மினிஸ்ட்ரிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற. அண்ட் ஐ வாண்ட் டு சே ஒன் திங், நான் வந்து ரீசெண்டாக நார்த் சென்னைக்கு போனேன். அது ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி இருக்குது, வட சென்னைனாலே அப்படி அப்படின்னு. அண்ட் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களே செய்கிறேன். நான் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும் போது கர்த்தருக்காக அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கிறாங்க. எங்கே நீங்கள் சிட்டிலேயோ இல்லை வேறு எங்கேயுமே நீங்கள் கூட பார்க்க முடியாது. கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ரிவைவல் உண்டாக்கிட்டு இருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் செக். அங்கே நிறைய சர்ச்சஸ் இருக்குது. பேஷனேட்டாக கடவுளுக்காக இருதயத்தில் இந்த ரியாலிட்டி ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் ஒரு அத்தன்டிக்காக அவங்க பேசுகிறாங்க. அண்ட் அதில் உண்மை இருக்குது. கர்த்தர் அங்கே நிறைய பேருக்கு இருதயத்தில் மாற்றங்களை பார்க்க முடியுது. ஸோ இஃப் யூ ஆர் இன் திஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, கர்த்தருக்காக எதாவது செய்ய விரும்புகிறீங்கன்னா யூ கேன் ஆல்சோ நீங்கள் மதி மினிஸ்ட்ரிஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ரீச் பண்ணலாம். அங்கே போய் நீங்கள் ஜெபம் பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட கிறிஸ்துவனுக்குள்ளே உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளலாம். ஸோ ப்ளீஸ் டூ செக் மதி மினிஸ்ட்ரிஸ். அவரோட பேஜில் எல்லா அட்ரஸ் இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ரீடம் ரொம்ப பவர்ஃபுல்லாக நடக்குது. நிறைய டைம் நான் அதோட டெஸ்டிமோனிஸ்லாம் அவர் மூலியமாக கேட்டிருக்கேன், மற்ற பிலீவர்ஸ் மூலியமாக கேட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கடவுள் உங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார் நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் மதி ப்ரோ. உங்களோட பிஸியான ஸ்கெடியூலில் ப்ரோ அதெல்லாம் வேணாம் பாய், அப்படிலாம் இல்லைங்க. கர்த்தருக்காக வாழ்நாள் ஃபுல்லாக ஓடணும். அவர் மதி ப்ரோ கிட்ட எனக்கு பிடிச்சது அதுதான். என்னென்னா நீங்கள் இப்போ பாட்காஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஸோ டவுன் டு எர்த். அண்ட் என்னென்னா நானும் அப்படி தான், லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஏன் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பாலிஷ் பண்ணணும், சுகர் கோட் பண்ணணும்? இல்லை, இதுதான் வார்த்தை, இதுதான் சத்தியம்.
இருக்கிறத இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் சொல்லுறோம். ஸோ இதில் நாங்கள் யாரையும் நாங்கள் ஹர்ட் பண்ணணும்னு இல்லை, யாரையும் அஃபென்சிவாக சொல்லணும்னு இல்லை. திஸ் இஸ் த ட்ரூத் அண்ட் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஸோ தேங்க்ஸ் மதி ப்ரோ ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் பாட்காஸ்ட். அண்ட் மோர் ஓவர் ஐ வாண்ட் டு சே சம்திங். நீங்கள் வந்து ஃபிட்னஸாக இருக்கணும்னா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, லைஃப்பில் சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு கெரியரில் சக்ஸஸாக இருக்கணும்னா சக்ஸஸை இன்வால்வ் பண்ணுவாங்க. அண்ட் நாலேஜை பில்ட் பண்ணணுன்னா நிறையா கண்டிப்பாக மைண்ட் லெவலில் நிறையா கற்றுக்கணுன்னு விரும்புவாங்க. ஆனால் அவங்க லைஃப்பை நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏசப்பாவால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பை பில்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டே ரூட்டட், ஸ்டே க்ரோயிங், ஸ்டே ஆங்கர்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். திஸ் இஸ் ரூட்டட் இன் கிரைஸ்ட் கம்யூனிட்டி சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, see you. God bless you.